டே 2 ஆஃப் பிஎட் எக்ஸாம் பார்க்கலாமா? காலையிலேயே எழுந்து ரெடி ஆயிட்டேன் கைஸ். ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டே வச்சதால செகண்ட் டே வந்து நான் கார் புக் பண்ணல, ஆட்டோலயே போயிடலாம்னு சொல்லிட்டு போனேன். முடி ஃபுல்லா கலைஞ்சிருச்சு. ஃபைனலி நானும் ரீச் ஆயிட்டேன் காலேஜ்க்கு. எல்லாரும் பதட்டத்துல இருந்தாங்க, ஒரே பரன்னு. ஏன்னா இன்னைக்கு தான் வைவா எக்ஸாம். ஒரு 20 ரெக்கார்ட் எழுதிருப்பேன். பாதி நான் எழுதினேன், பாதி என் ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ். டீச்சர் ஆகிறதுக்கு இவ்ளோ ப்ராசஸ் இருக்கானே எனக்கே தெரியாது. சார்ட் ஒர்க்கு, ரெக்கார்டு, ஐயோ முடியல. குட்டியா காஃபி டீ குடிச்சிட்டு பாதி ரெக்கார்ட் நீங்களே டிக் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு எழுதிட்டு வந்திருப்பேன். ஃபுல்லா எழுதி வச்சிட்டோம் நாங்க எல்லாருமே. வைவாவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ள இருக்க ரெக்கார்ட்ல இருந்தா கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே பதட்டத்துல இருந்தோம். அதுவும் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதான் என்னோட சார்ட் ஒர்க் அண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே ஏற கட்டி வைக்க போறேன். இதுல என்ன கஷ்டம்னா நம்ம பண்ண சார்ட் ஒர்க் ப்ராஜெக்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆயிடுது. எல்லாத்தையும் ஏற கட்ட முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தேன். மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சார்ட் சிலதெல்லாம் கிழிஞ்சிருச்சு. எல்லாம் முடிச்சாச்சு. நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு 3rd செமஸ்டர் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். ஓகே, பை காய்ஸ்.